ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்திலே கூடி வரும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் கெட்டு போகாமல் கெட்டு போகாமல் நித்திய நித்திய ஜீவன் அடையும்படி அதற்காய் அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்றதை விட அது சரியான மொழிபெயர்ப்பு. உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதல்ல, மனிதர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். ஏன்னா உலகம் சாபத்தில், சாத்தானுக்கு பின்னால் போய் சாபத்தில் ஆதாம் ஏவாள் போயிட்டாங்க. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆதியாகமம் 3:16-19 ஆண்டவர் சொல்லிட்டார். அது அப்போதே சொன்னதான். அந்த உலகத்துக்கு மேல் அன்பு கூறல, மனிதர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். தம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகள் மேல் அன்பு கூர்ந்தார். எப்படியாவது ஆதாமும் ஏவாளும் அன்றைக்கு படைக்கப்பட்ட போது தேவ சாயலிலே படைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-27 சொல்லுது. தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன், தேவனை போல படைக்கப்பட்டிருந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பான் தெரியுமா? தேவன் எப்படி இருக்கிறாரோ ஏறக்குறைய அது மாதிரி இருந்திருக்கணும். அப்படிதானே இருந்திருக்கணும். அவருக்கு சாயலில் இருக்கணும்னு அப்படிதாங்க இருக்கணும். அப்ப தேவன் எப்படி இருக்காருன்னு ஒன்று பார்க்கணும். 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுகிறது. ஒருவராய் ஒரு சாவாம உள்ளவர் நம்முடைய தெய்வம்னு ஆதாம் ஏவாளை அப்படித்தானே படைச்சிருக்கணும். ஓகே. 2வது சங்கீதம் 104:2 சொல்றது ஒளியை உடைய அணிஞ்சிருக்கிறார். ஒளியை தேவன் உடைய அணிஞ்சிருந்தா அவருடைய பிள்ளைகளுக்கு சட்டை கொடுத்துருக்கணும் இல்ல. சங்கீதம் 8:5 சொல்லுது, தேவ தூதரிலும் மனுஷனை சற்று சரியவனாக்கி மகிமைனாலும் கனத்தினாலும் முடிச்சு விட்டினீர். மகிமைன்னா க்ளோரி, பிரகாசம்னு அர்த்தம். ஒளியை உடைய அணிந்திருக்கிற தேவன் அந்த உடைய ஆதாமுக்கு அவளுக்கும் கொடுத்தார். சங்கீதம் 16:11 சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பக்கத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. அப்ப தேவன் சந்தோஷம் பூரணமானவர்னு சொன்னார். ஆதாமும் ஏவாளும் அப்படித்தானங்க இருந்திருக்கணும். அவங்க அழுதுருக்க முடியாது. அழுகைன்னா என்னன்னு தெரியாது, சங்கடம் தெரியாது, நோய் தெரியாது, சாவு தெரியாதுங்க. அப்புறமா சங்கீதம் மத்தேயு 5:48 சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்கணும்னு சொன்ன அன்னைக்கு ஆதாம் ஏவாளும் பூரண சர்க்குணமாக தானே படைக்கப்பட்டிருக்கணும். அப்புறம் நீங்கள் ஆதியாகமம் 3:8 சொல்லுது, பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவனாகிய கர்த்தர் வந்து பேசிட்டு போனார்ல, தெய்வீக உறவு ஒரு ஐக்கியம் இருந்தில்ல. என்னெல்லாம் புரிஞ்சுங்க. சாவாம உள்ளவனாய் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருந்த மனிதன், தேவனை போல ஒளி உடை அணிந்திருக்கிற இருந்த மனிதன், சந்தோஷ பூர்ணதையோடு வாழ்ந்த மனிதன், பூரண சர்க்குணம் நிறைஞ்சவனா இருந்தவன், தேவனுடைய உறவில் இருந்தவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டான். பிசாசு வலு சர்ப்பத்துக்கு ஆதாமை மேல இடம் கொடுத்துட்டான். ஆதியாகமம் 3:4 படிச்சா கர்த்தர் சொல்லியிருந்தார், இந்த கனியை நீ இப்ப சாப்பிட வேண்டாம், நான் சொல்லும்போது சாப்பிடணும். இது நன்மை தீமை அறியத்தக்க பரீட்சம். இப்ப நன்மை மட்டும்தான் இருக்கு, தீமை கிடையாது. வெளியே ஒரு தள்ளப்பட்ட தூதன் இருக்கிறான். அவன் நிமித்தம் ஏதாவது தீமையான சூழ்நிலை வந்தோ அதை ஹேண்டில் பண்றதுக்குள்ள நாலெட்ஜ் வேணும். அது அப்ப நான் சொல்லுவேன். அப்படிதான் ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஹீப்ரூல இருக்கு அந்த வசனம். இப்போ பிசாசு சொன்னா, இல்ல இல்ல நீங்கெல்லாம் தேவர்களை மாதிரி மாறிடுவீங்க, அதனால சாப்பிடுங்க. சாவாம தேவ சாயல்ல வாழ்ந்துட்டு இருக்கவங்களை பார்த்து பிசாசு சொல்றேன், நீங்கெல்லாம் கடவுளை போல மாறணும். அவங்க பெருமையை போட்டான். இவன் பிசாசு சொன்னதை கேட்டு தேவனை அசட்டை பண்ணிட்டான். கர்த்தரை எல்லாத்தையும் படைச்சி ஆசீர்வதிச்சு கொடுத்திருந்தார்ல, பலிக்கு பெருகி பூமியை நிரப்புன்னு சொல்லியிருந்தார்ல ஆதியாகமம் 1:28. அதெல்லாத்தையும் மறந்துட்டு எவனோ ஒருதான் வந்தான், ட்ரெஸ் இல்லாத வந்தான், அன்னோன் பர்சன் வந்தான். அவன் பின்னால போனதுனால என்ன நடந்து தெரியுமா? அவங்க மகிமை உட முதலாவது போச்சு. 2வது ஆதியாகமம் 3:16-19 நீ பெருகாண்டான்னு சொல்லிட்டாருங்க. ஏன்னா நீ எனக்கு கீழ்ப்படியலைன்னா உனக்கு மக்கள் ஒன்றை விட மோசமா இருக்குல்ல. அதான உண்மை. ஆமா, உலகத்துல இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை துன்மார்க்க சந்ததி, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஏதோ ஒரு சிலர் தான் இருக்காங்க. நமக்கு தெரியும். உலகத்தின் துன்மார்க்கரை எல்லாம் பெத்து போட்டது யாரு தெரியுமா?
அந்த ஆதாமும் ஏவாளை தான். பள்ளிக்கு பெருகி பூமியை நிரப்புன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் இவங்க சாத்தானுக்கு பின்னால் போய் இப்போ சாத்தானுக்கு பிள்ளை பெற்று போட்டான். ஸோ இப்படி உலகம் பொல்லாப்பா மாறிடுச்சு, பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டார். ஆனாலும் ஆண்டவர் பார்த்தாரு, எப்படியோ நம்ம பிள்ளைகளை இழந்துட்டா சும்மா இருக்க முடியுமான்னு. ஆண்டவர் ஒரு உதாரணம் சொன்னார்ல, ஒரு அப்பனுக்கு 2 பயவா இருந்தானுவன். ஒருத்தன் சொத்துல பொங்க வாங்கிட்டு சண்டை போட்டுட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணி மேய்க்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தான்ல, தவிடு தின்ன கூட கிடைக்கல இல்லை. அப்போதான் அவனுக்கு யோசனை வந்து, அப்பனுக்கு வீட்டில் எவ்வளவு செழிப்பான வேலைக்காரமாக இருக்கே, நல்ல சாப்பாடு, எனக்கு தவிடு கிடக்கலன்னு சங்கடப்பட்டு தகப்பனை நோக்கி திரும்பி வந்தபோது அந்த தகப்பன் வழிமேல் வெளி வைத்து ஜன்னலை திறந்துட்டு பார்த்துட்டே இருந்தான்ல, எப்போ வருவான் ஏமாவான். அது மாதிரி தான் பரம தகப்பன் மனிதன் இப்படி தன்னை விட்டு போயிட்டான், எப்படியாவது திரும்ப எடுக்கணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு பயவளம் கீழ்ப்படியல. நோவா மட்டும் கீழ்ப்படிஞ்சான், அவன் மட்டும் நீதிமானா இருந்தான், எல்லாரும் துன்மார்க்கரா மாறிட்டாங்க ஆதியாம ஆரஞ்சு. அதனால எல்லா அவங்களை அவர் சொல்றார், கர்த்தர் வந்து தான் மனுஷனை உண்டு பண்ணிருக்காக மனஸ்தாபப்பட்டார், படைச்சிட்டுமே நாய் போச்சு, எல்லாரையும் தண்ணியில அழிச்சாருங்க, நோவா மட்டும் வச்சார். அவனுக்கு வம்சமா அப்புறம் சரியில்லை. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான், நான் காட்டுற தேசத்துக்கு போனா அவன் போனதுனால ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டான், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சனால உன் வம்சத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிதான் அந்த வம்சம் இஸ்ரவேல் வம்சத்தை எடுத்து, நீ எங்க எனக்கு சொந்த பிள்ளையா இருக்கணும், ஏன்னா லேவியர் 20:26 சொல்லுவார், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல எனக்கேற்ற பிள்ளைகளா ஆதாம் ஏவாள் இருக்கல, அவனுக்கு வம்சம் இருக்கல, நீங்களாவது இருக்கணும், என் பிள்ளைகளா இருக்கணும். இவள்ள மாடப்பனுக்கு எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, மாடப்பனுக்கு மக்க 16 இருந்தாலும் உருப்படியா ஒன்றும் இல்லைம்மா. அது மாதிரி இதெல்லாம் ஆனாலும் தேவ சித்தம் சேர ஒரு வேலை இல்லாததுனால அவர் சொன்னார், நீங்களாவது எனக்கு உகந்த பிள்ளைகளா இருந்தா. மீண்டும் அந்த ஆதியாம 1:28 சொன்ன ஆசீர்வாதம், பல்லிக்கு பெருகி பூமியை நிரப்புன்னு சொன்னார்ல, அந்த ஆசீர்வாதத்தை திருப்பி இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் கொடுத்தாருங்க. தனியா அவங்களை தனியா ஒரு தேசம் கொடுத்து சட்டம் கொடுத்து, உபாகமம் 28:14 போகையிலும் வருகையிலும் நிற்கையிலும் மற்ற ஜாதிகளை விட உன்னை மேன்மையா வைப்பேன்னு சொன்னா இவங்க என்ன செஞ்சாங்களா, யாத்திராகமம் 32:4 ஒரு ஆமா, தேவன் இவர்களை படைத்திருக்க இவர்கள் தங்கள் கரங்களால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணினார்கள். உண்டு பண்ணி நம்ம எகிப்திலிருந்து அற்புதம் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்தது இந்த தெய்வம் தான் சொல்லி தங்களை உருவாக்கி படைத்து வழி நடத்தி வந்த ஆண்டவரை மறந்து விட்டு தாங்களே தங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை உண்டு பண்ணாங்கல்ல. அது கர்த்தருக்கு பயங்கர எரிச்சல் ஆயிடுச்சு. உன்னை உண்டாக்காத, என் பேரை சொல்லி உன்னை உண்டாக்காத, சுத்தி வராத, நமஸ்கரிக்காத, படம் வரையாதேன்னு சொன்னா, அது யாத்திராகமம் 24 சொன்னா இவங்க யாரும் கேட்குற மாதிரில அப்படியே எதிராக போனாங்க, கர்த்தரை எரிச்சல் விட்டுனாங்க. பார்த்தார் 10 தரம் பரிசை பார்த்தாங்களாம். என்னாகமா 22:14 சொல்லுது, இது மாதிரி 10 தடவை பார்த்தாங்களாம். இவர் என்ன செஞ்சிருவார் பார்த்துருவோம், இவரால் என்ன முடியும் பார்த்துருவோம் அப்படின்னு. 10 பணம் வந்துட்டா, உலகத்தில் பதவி வந்துட்டா, 4 ஆள் வந்துட்டா, கர்த்தர் வேண்டாம், அவரு கிடக்கிறார் அங்க. அது அந்த காலம், வலப்புறையில் இருந்த வேலை அங்கே போனோம், இப்ப எல்லாம் வந்துடுச்சு இல்ல, இனி அங்க போக முடியுமா அப்படியே எல்லாம் சொல்லி அவர்களை கர்த்தரை அசட்டை பண்ணாலும் சொல்லிட்டார், ஏய் உங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதம் ஒன்றும் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வனாந்திரத்தில் 40 நாள் நடக்க தூரத்தை 40 வருஷம் வட்டங்கரைக்கி வனாந்திரத்தில் அழிச்சு போட்டார். எல்லாம் அங்க இருக்கு. 20 வயசுக்கு கீழே உள்ள அவங்க பிள்ளைகள் அங்க போனாங்க, எங்க கானானுக்குள்ள. அங்க போன அவங்க போன இடம்லாம் இப்படித்தான் தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். எருசலேம் தேவாலயத்திலையும் தாங்க செஞ்சது சொன்னது நினைச்சது மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சாங்க. அது சேக்கியல் 8:5 இருக்கு. எல்லாம் கர்த்தர் பார்த்தார். அப்ப நீங்களும் சாதாரண வழியில தான் போவீங்களா? ஆதாமை போல உடன்படிக்கை மீறினார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசினார். எல்லாம் பேசிட்டு பார்த்தார், இனி உங்களை வச்ச மாட்டேன். எரேமியா தீர்க்கதரிசனம் 52:12 நேபுகாத் நேச்சராயனுடைய படை தளபதி நெபுசராதானை கொண்டு வந்து எருசலேமை கொளுத்தி, தேவாலயத்தை கொளுத்தி, அரண்மனையை கொளுத்தி எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். சரியா எல்லாம் இருக்கிறதா சொல்லிட்டேன், சமயம் கம்மியா இருக்கு. அப்புறம் பார்த்தாரு, இனி என்னடா பண்ணலாம், ஆதாம படைச்சு ஆசீர்வாதமா இருந்தா அவன் சாத்தான் பின்னால போறான். ஆபிரகாமுக மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அழகு பார்க்கலான்னு அவன் சுக்கிரகாரனா போறான். இனி என்ன பண்றான்னு யோசிச்சா அவருக்கு ஒன்றும் பிடிபடல. அவரு பார்த்தாரு, அது ஏசாயா 65:17 சொல்றார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை உண்டாக்குறேன்.
உன் பழைய வானம் பூமி இனி நினைக்கப்படுவதில்லை, எல்லாம் போற 2 தடவை பார்த்தாச்சுல்ல, இது உருப்படாது. இனிங்க யாரை வச்சாலும் உருப்படாது. ஒரு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் எல்லாம் உண்டாக்குவேன் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டார். அப்புறம் கொடுத்துட்டு இப்ப மோசையை கொண்டு கர்த்தர் ஜனங்கள்கிட்ட பேசி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி மோசையை கொண்டு பேசிதான் அந்த நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு. அவங்க எல்லாம் கண்ணுக்குட்டி செஞ்சு அப்புறம் போயிட்டாங்கல்ல. இனி பார்த்தாரு, இனி இதெல்லாம் சரி வராது, நாமே நேரடியாக இறங்கி போறோம். எப்படிங்க? இந்த மாதிரி மனுஷன் அனுப்புனா, தீர்க்கதரிசிகள் அனுப்புனா அந்த பய வக்கீல் படிக்க மாட்டான். மோசையை தெரியாதான்னு சொல்லுவான். அப்படிதானே சொன்னான்வன். மோசையை கொண்டு பேசல இல்லை, எங்களை கொண்டு பேச மாட்டாரா, இவங்க கூட மட்டும் தான் பேசுவாரா, அப்படிலாம் அனுப்பானுவன். அப்போ பார்த்தாரு, ஓஹோ நாங்கள் இந்த மனுஷன் சொன்னா கேட்க மாட்டா, நானே வருவேன்டா, நானே வருவேன்டா. அப்புறம் பார்த்தார், ஆவியா இருக்கிற தேவன் ரூபமாய் அந்த ரூபத்தை தேவதூர்களுக்கு கீழான நிலைமைக்கு கொண்டு வந்து மரியாளுக்கு வயிற்றுல ஒரு மைந்தனாய் பறந்துட்டார். அல்லேலூயா. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தேவதூர்கள் சொன்னதெல்லாம் தெரியும். அவருக்கு இயேசுவின் பேர் போடு. ஏன் தெரியுமா? இந்த பாவி பயவளை ரட்சிக்கணும். எப்படிங்க? இயேசுவின் பேர்னா என்ன அர்த்தம்? யெஷுவான்னு அர்த்தம். யெஷுவானா ரட்சகர்னு அர்த்தம். அந்த பாவிகளை ரட்சிக்கணும், இல்லைன்னா அந்த பயம் உருப்பட மாட்டோம். எத்தனை வேதம் கொடுத்தாலும் சரிப்பட மாட்டோம். அதனால ரட்சிக்கணுங்கிறதால அந்த கேட்டகரியில அனுப்பியாச்சு. அவர் வந்து முதல் பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம்? மத்தேயு 4:17. எங்க திரும்புங்க? பரலோகத்துக்கு நேரம் தலையை திருப்புங்கிறார்ல. மனது கண்ணை இங்க உருட்டாதுங்க. 2 தடவை உருட்டி முடிச்சாச்சு. இனி மேல உருட்டு, தலையை மேலே உயர்த்துங்கள் அப்படின்னு. பரலோகம் ஏன்டா? நான் பரலோகத்துக்கு வந்திருக்கேன்டா, நான் சொல்லி தரேன்டா பரலோகம் என்னன்னு, நான் எனக்கு தான்டா தெரியும் அப்படின்னு பரலோகம். இதுக்குள்ள பிசாசு இடையில வந்து சொல்றேன். அது லூக்கா 4:5 சொல்றேன், நீ பரலோகம் ஒன்றும் பேசாண்டோம், நான் வந்து இமயமலைக்கு மேலே கொண்டு போறேன், உலகத்தில் உள்ள எல்லா இடம் காட்டிட்டு இதெல்லாம் நான் தரேன், நீ எதுக்கு இந்த பரலோகம் பேச போற? உலகத்தை பேசினா உன்னை ராஜா ஆக்குறேங்கிறான். அவர் அனுப்பி வச்சது ஏற்கனவே வாக்குத்தத்தம் ஏசாயாவை கொடுத்து அதன் நிறைவேற்றுறதுக்கு பரலோகத்திலிருந்து இவர் அனுப்பி வச்சா பிசாசு சொல்றான், வேண்டாம் வேண்டாம் உனக்க தேவனுக்கு. அப்படித்தானே ஆதாம்கிட்ட சொன்னா, அவர் சொல்றதை கேட்காண்டா, நான் சொல்றதை கேளுங்க. இப்ப ஏசுநாள்கிட்ட வந்திருக்கான், அவர் உடைய தெய்வம் எல்லாம் விட்டுரு, எனக்கு முன்னாடி நான் எல்லாம் உலகம் எல்லாம் எங்கிட்ட இருக்கு தரேன். அவர் சொன்னார், எனக்கு முன்னாலே போவாதே, எனக்கு பின்னாலே போ சாத்தானே. இல்லையாதான் நீ முன்னாலே போ. அப்படிதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஆளர் சொல்றாங்க, நான் போறேன் ஆண்டவரே, நீர் பின்னால வரான, இவ முன்னால போவாங்களாம், அவைய பின்னால போவா. நாயா நரியா? தாவி சொல்றான், கர்த்தரே இப்போது எனக்கு முன்பா வச்சிருக்கிறேன், அவர் வலது பக்கத்தில் வச்சிருக்கிறனால அசைக்கப்படுவதில்லை. நான் முன்னால போறேன், நீர் பின்னால வரேன்னா பேய் அடிச்சுட்டு போயிடுவான். இதுதான் நிறைவேற பிரச்சனை. அவரை முன்னால விட்டு பின்னால போயிருந்தா அவருக்கு அவர் நடந்து அவர் பாதையை தெளிவு பண்ணிட்டு போறார்ல. அவர் சொல்ல, நான் உனக்கு முன்னா போகணும், கோணலான நான் சேவை பண்ணணும், முள்ளெல்லாம் வெட்டி மாத்தணும், வழியெல்லாம் சரி பண்ணணும், நீ பின்னால வாடான்னா இவன் சாடி முன்னால போறது. அப்போ அவர் பாரு கொள்ளாம இது முள்ளிலோடையும் படப்பிலோடையும் குண்டிலோடையும் குழியோடையும் சாக்கடையிலோடையும் ஏறணும், அவரும் அதிலோடி நடந்து போனான். இதுதானே யோசனை, ஆளுகளுக்கு யோசனை இதுதானே. போட்டு இப்போ தாவி சொல்லிட்டா, அதெல்லாம் இல்லை, நீர் முன்னால் போய் எதுக்கும், நான் பின்னால் வரேன்டா, அப்போதான் நான் அசைக்கப்பட மாட்டேன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ ஆண்டவரை முன்னால விட்டு நம்ம பின்னால் போனோம்ல. சரி, இயேசுநாதர் வந்தார், கண்ணை உருட்டாதே, பரலோகத்துக்கு நில தலையை உயர்த்துன்னு சொன்னார்ல, பரலோக தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற நீதியை தேடுன்னு சொன்னார்ல, அப்புறம் உனக்கு வேண்டிய சோறு நான் தர்றேன்னு சொன்னார்ல. நீ உனக்க வழியில போனோம், உன சில பிள்ளை அப்படித்தானே, அப்படி அப்படி அங்கோடி இங்கோடி சுத்தி இல்லை, இங்க வரலன்னா அங்க ஒன்னும் கீழ்படியல் கிடையாது. சொல்ல வழி இல்லை, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, சொல்ல வழி இல்லை பிரசங்கியாரு, சொல்ல வழி இல்லை, அப்படி சொல்ல வழி இல்லாம போறது. அப்புறம் பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கணும்னு ஒரு 10,000 ரூபாய் தெரியும், பைக் வாங்க 1 லட்சம் ரூபாய் தெரியும், காரியம் வேணும்னு மட்டும் வரணும். ஆண்டவரே ஏசப்பா டாடி மம்மி ஏன் பின்னால வேணும் அவர் கூப்பிட்டா போறது கிடையாது, நான் சொன்னது செய்யணும் செய்யறது கிடையாது. இங்க மூச்சு முட்டது ஆண்டவரே, எப்படியாவது 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 யாரையாவது அனுப்பி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா சங்கடம் இல்ல. சரி, ஓகே. 10, 27, 28 யாடு யாடு ஏன் சத்தம் கேட்கணும், எனக்கு பின்னால வரணும், அதுல தான் எனக்கு தெரியும். சும்மா ஏசப்பா டேடின்னு சொல்லி ஆளல எனக்கு தெரியாது. எஸ் எஸ் எனக்கு வாசனை வந்துடும், அதான் ப்ராப்ளம். நிறைய பேர் நினைச்சுக்கிறது நான் கிறிஸ்தவ நாட்டேர் பேரன், சர்வலோக அதிபா நமஸ்காரம் பாட்டு எழுதுன வேதமணிகருக்கு பேரம் பேசுறேன். இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஜனங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஏசுநாதருக்கு பின்னால போறதுக்கு என்ன இல்லை, இஷ்டம் இல்லை. அவர் வழியில் போயிட்டு ஆத்திரம் வந்தோடனே உடனே வரணும், நீர் வரணும், வந்து நிற்கணும். நீங்கள் வந்து அது யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார் பாருங்க. அவர் என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? பிதாவே, நான் உலகத்துக்காய் வேண்டிக் கொள்ளாமல் 9:9 8:9 நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டார்கள்,
நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறார்கள். நீ என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக வேண்டிக் கொள்கிறேன்? என் வார்த்தையை கேட்கிறவங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். அது அங்கே நான் சிஎஸ்ஐலேருந்து வந்தவன் பார்த்தியலா, நாட்டையர் பேரம் பார்த்தியலா, அங்கே என்ன சொல்லுவா வேணா, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தந்தார். ஆமாம், அவருடைய தேவகுமாரன், இயேசுவை தேவகுமாரன்னு நாம் விசுவாசிச்சுட்டா அவர் இயேசு தேவனுக்கு பிள்ளை ஆயிரும் அப்படின்னாக அவைய சொல்லுது. நீங்கள் லூக்கா 4:4 வந்தா அங்கே நிறைய பிசாசு இயேசுவை பார்த்து இயேசுவே தேவனுடைய குமாரனே அப்படின்னு சத்தம் போடுதான். கொள்ளாமா? மனுஷனும் சொல்லலாம் இயேசுவை தேவனுடைய குமாரன், பேயன் சொல்லுது இயேசுவை தேவனுடைய குமாரன். 8:28 லூக்கால சொல்லி இருக்கு, 6000 பிசாசு பிடிச்ச பேயா பிடிச்சவன் ஒருத்தன் வந்து நின்று இயேசுவே தேவனுடைய குமாரனே உமக்கு எனக்கு என்ன. கொள்ளாமா? இப்ப பேயன் தேவனுடைய குமாரன் சொல்லுது, மனுஷனும் தேவனுடைய குமார். இப்ப எப்படி யாரை எந்த கணக்கில் வைக்கிறது? நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார் யோவான் 14:23, ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என் வசனத்தை கைவிடுவான். அவனிடத்துல பிதா அன்பா இருப்பார், நாங்க அவனிடத்துல வாசம் பண்ணோம். சரிதானா? அப்ப இயேசு விட்டு அன்பா இருந்தா அவரை நீங்க கோயில் கட்டி ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பன்னீர் அதெல்லாம் கேட்கல உங்கள்கிட்ட. என்னட்ட அன்புன்றா நான் சொல்லுவது கேளுங்க. அப்ப இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசி இருந்தா, மற்றவன் என்ன மோசையை தேவனுடைய ஊழியக்காரன் விசுவாசிச்சு அதை பின்பற்றினா இல்லை. மற்றவன் பல விதமான சாமிகளை வச்சுக்கிட்டு அவன் நினைக்கிறான் இது கடவுள் நினைச்சிட்டு அது சொல்லாததெல்லாம் சொன்னதையும் சொல்லாததையும் என்னத்தை இல்லாம எல்லாத்தையும் பின்பற்றான் இல்லை. இவர் இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிற ஆளுகளுக்கு அவர் சொல்லுவது கேட்கணுமா வேண்டாமா? அதுதான் பிரச்சனை. அடுத்த சொல்லாரு யோவான் 13:15, நான் செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை. நம்ம அப்பனுக்கு பிள்ளைன்னா அப்பன் சொல்லுவதை கேட்டு நடக்கணும் இல்லையா? அப்பா சொல்லிச்சு, அப்பா சொல்லியா அதுபோல நடக்கணும். மக்களே நான் காட்டி தந்தேன் இல்லையா, சொல்லி தந்தேன் இல்லையா? அப்போ இயேசுநாதர் சொல்றார், நான் உங்களுக்கு ஒரு மாதிரி வச்சிருக்கிறேன். 1 பேதுரு 2:21 பேதுரு சொல்லுகிறார், அவருடைய அடிச்சுவடுகளில் தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வச்சு போனார். யோவான் சொல்றார் 1 யோவான் 2:6, அவருக்குள்ளே இருக்கிற ஏசப்பா பிள்ளை டாடி மம்மின்னு சொன்னா அவர் நடந்தபடியே தானே நடக்கணும். எழுதியிருக்கா? எல்லாருக்கும் வயத்துலையும் இருக்கா? 2000 வரியமா இருக்கா? பல கிறிஸ்தவ குடும்பங்கள் எல்லாம் பிரச்சனை பாருங்க. பேயா வருது, நோய் வருது. வேற ஆளுகளுக்கு சோமனா பேயா போகுது, நோய் போகுது. இங்க போனா பேயா வடக்கோடி போய் தெக்கோடி வருது, தெக்கோடி போய் ஜன்னல் ஓடி வருது, சுத்தி வருது. அது என்ன ஆண்டவரே? மற்ற ஆளுகளுக்கு எல்லாம் பேயா போய் அதோ ஒழுங்கா கூட்டத்துக்கு வந்து ஸ்நானம் எடுத்து விசுவாசியாகி நல்லா இருக்கு ஊழியம்மன் செய்யுது. இந்த எல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள் 4 தலைமுறை 3 தலைமுறை ஆளுகளை குடும்பத்தை விட்டு பரம்பரையா பேயா பிடிச்சிருக்கு. நாங்க எல்லாம் மற்ற இடத்துல தான் பரம்பரையா பேயா பிடிச்சோம்னு நினைச்சப்ப பேயா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிடிச்சிருக்கு. நீ எனக்கு பெரிய குழப்பம். நான் அப்படி கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார்லே, அது ஓசியா 8:12 தானே? ஓசியா 8:12, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி, அதை அவர்கள் அந்நிய காரியமாக கொள்ளாமா? நான் எனக்கு பிரமாணத்தை எழுதி கொடுத்தா அதை தூக்கி தூர போட்டுட்டு அவைய வேற எங்கேயோ தென்னை அடி, மரத்தடி, பனை அடி, புளி அடி சுத்திக்கிட்டே நடக்க கொள்ளாமா? நான் சொல்லுறதில்லையே கேட்டிருக்கணும், என் பாதத்திலே இருந்திருக்கணும். இப்படி எப்படி பட்டங்கரக சொன்னார். மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருக்க வீட்டுக்கு ஆண்டவர் போனார். மார்த்தாள் தான் இயேசுவை கூட்டிட்டு போனாள். மார்த்தாளுக்கு இயேசுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசை, அதனால சமையல் கட்டில் போனா. மரியாள் இயேசுவன் பாதத்தில் உட்காந்து இவர் சொல்லுறது கேட்டுட்டு இருந்தா இல்லையே. அப்போ அவன் சொல்றா, அப்படி பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருந்தா பாருமா, கூத்தத்துக்கு போய்த்தே இருந்தா பாருமா, சமையல் பண்ணாண்டாமா, 10 சக்கரம் உண்டாக்காண்டாமா, 10 காரியம் பார்க்காண்டாமான்னு கிடந்து அவ மார்த்தா கண்ட பயங்கர சங்கடப்படுறா. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு நிறைய கவலை, உனக்கு முன்னே நிறைய ஆளுகள் இப்படி கவலைப்பட்டு மண்ணுக்கு போயாச்சு, நீயும் கவலைப்பட்டு மண்ணுக்கு தான் போவா, வேற ஒன்றும் நடக்காது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, அது இல்லையா விஷயம். எல்லாருமே எடுபடக்கூடிய காரியங்களுக்கு பின்னால சுத்திட்டு நடக்கும். எடுபடாத நல்ல பங்கு இயேசுடைய பாதத்தில் இருந்திருக்காண்டாமா. அது பாதத்தில் அவ இருந்ததுனால இல்லையா அந்த வீட்டில் லாசரு செத்தப்புறம் 4 நாள் கழிச்சு உயிரோட எழுப்பினார். காரணம் என்னது? இயேசுவின் பாதத்தில் இருந்ததுனால இல்லையா அப்படி ஒரு காரியத்தை செய்தார். இல்லைன்னா அவர் அப்படி செஞ்சிருப்பாரா? யோசித்து பாருங்க. அந்த வீடு ஊழியக்கார வீடாயிட்டு எல்லாரும் இயேசு விசுவாசித்தார். எல்லாரும் அங்கே அந்த லாசருவை பார்க்க வந்தா அவளா 4 நாளைக்கு முன்னால அந்த வாலிப பையில நம்ம தான் அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். பய உயிரோட இருக்கா, நான் பார்த்துட்டு வருவோம். எல்லாரும் வீட்டு வந்தார்கள். அங்கே விருந்து இயேசு கிட்ட வச்சுக்கிட்டார். லாசரு கிட்ட இருந்துக்க, எல்லாரும் பார்க்கட்டு, என்னையும் பார்க்கட்டும், என்னையும் பார்க்கட்டும் இல்லையா, உட்கார வச்சு நல்ல விருந்து. அப்போ அந்த வீடு ஊழியத்துக்கு மாறிட்டு. என்னத்தினால மாறிச்சு? இயேசுநாதருடைய பாதத்தில் இருந்ததுனால. இயேசுநாதருடைய பாதத்தில் இருந்தது நம்ம வீடை ஜெப வீடாயிரும். 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறது என்று
ஆமாம், அரியலை தான் பிரசங்க, யாரும் எங்களுக்கு தெரியலை. நான் அங்கே நாட்டையர் குடும்பத்திலேருந்து வந்தேன். அங்கே உள்ள ஆளவை செல்வாவை நாங்கள் ஏசுநாதரை தேவகுமாரன்னு விசுவாசித்த உடனே எங்களுக்குள்ள பரிசுத்தாய் வந்துடுதான். அங்கே ஒரு கொள்கை இருக்கான், கேட்கலாம் அவங்களுக்கு. இது எபேசியர் 1:13. அதாவது விசுவாசிகளான போது பரிசுத்தாவியினாலே முத்திரை போட பண்டிகைன்னு இருக்கு. இயேசுவை தேவகுமாரன்னு சொன்ன உடனே இவங்களுக்குள்ள என்ன வந்துட்டு தான் ஒரு பரிசுத்தாவி இறங்கிது, முத்திரை அடிச்சுட்டான். இல்லை, அப்படி இல்லைப்பா. இயேசுநாதரோடு 3 வரையும் சீசர்கள் ஊழியம் செஞ்சாங்கல்ல. அவர் சொல்லுவார், நீங்கள் போய் எங்கே இருங்கள், எருசலேமில் காத்துரு, ரோமாபுரிக்கு போகாத எருசலேம். எங்கே ரோமுக்கு இல்லை, எருசலேமில் போயிரு, அங்கே போயிரு சோமனுங்க. என்னது, பரலோகத்தில் இருந்து பரிசுத்தாய் வருவான், நான் தான் அனுப்பணும். எனக்கு வசனத்தில் நடக்கிறவர்கள் தான் நான் பரிசுத்தாய் கொடுப்பேன். அதான் அந்த விஷயம். அவன் வருதுங்க, நாங்களும் அந்த கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் போய் பரிசுத்தாய் வரணும், நல்லா கையை காலை உதறி பார்க்கும், ஒன்றும் வரையல. அது எப்படி வரும், அது எப்படி வரும்? அது யோவான் 14:15 ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் ஏன் கட்டளையை கடைப்பிடிக்கணும். ஏன் கட்டளையை? அது நாங்கள் ஏசாயா படிப்போம், நீதிமொழி படிக்கணும். அதில் படிச்சிருந்தாரு. அப்போ நான் வந்தது என்னத்துக்கு? மெனக்கட்டு. அப்போ அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாமே நீங்கள், நான் வர வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நான் சொன்னதை படிடா. அது எபிரேயர் 1:1, பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகள் மூலம் பிதாக்களுக்கு, நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்கு, யூத தாத்தா பாட்டிகளுக்கு கொடுத்தது. இப்போது கடைசி காலங்களில் நமக்கு யார் மூலம் திருவளம் பற்றினார்? இயேசுவின் மூலம் திருவளம் பற்றினார். அவர் தானே, இயேசு தானே. அப்போ பேவரட்டுக்கு இயேசு வேணும், நோய் போகிறதுக்கு இயேசு வேணும், வேற எல்லாத்துக்கும் இயேசு வேணும். பிறகு செல்லுது யாரு கேட்குது? நாங்கள் சங்கீதம் கேட்போம். பின்ன தாவீதை கூப்பிடு, அப்போ வந்தோடனே ஆபிரகாமை கூப்பிடு, யாக்கோபுன்னு பிரசங்க மாதிரி கேட்குறீங்களா? அப்போ யாக்கோபுன்னு பேச, அப்போ பேவரட்டுக்கு யாக்கோபு கூடு. ஏசுநாதரை கூப்பிடணும்னு அவர் சொன்ன வச்சுங்க. அவர் சொல்றாரு, என் வசனத்தின்படி கேட்டா நான் அவர்களுக்கு பரிசுத்தாவியை அனுப்புவேன், அல்ல இல்லையா? பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன். அப்போ என்ன நினைக்க இருக்கு, நான் பரிசுத்தாவியை அனுப்புவது யாரு? அப்போ இயேசு சொன்னதை கேட்போன்னு ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த பரிசுத்தாவி வரும். சரியா? அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24, தேவன் ஆவியா இருக்கிறவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம்மை தேவாலயமாக்குறார். அதான் 1 Corinthians 3:16. சரியா? அப்ப ஏன் தேவனுடைய ஆவி கிடைச்சலன்னா, நீங்க இயேசு சொன்ன கேட்கல, இயேசு சொன்ன வழியில் நடக்கல, இயேசுவை பின்பற்றல, நாங்க அந்த கோயிலாக்கும், நாங்க இந்த சங்கமாக்கும், அப்ப போ அந்த சங்கத்து பின்னால போ. அப்போ இயேசுநாதருக்கு பின்ன அவர் சொல்லாரு, என் பின்னால வாருங்க, என் பின்னால வந்தா நான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன், நான் பரிசுத்தாவி தருவேன், மற்ற காரியங்களை நான் உங்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு வழங்கிச்சா? பரிசுத்தாவி வேற வழியில் வராது. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்தாம அவர் தான் அனுப்பணும், நாங்களும் ஒன்றும் தர முடியாது. சும்மா போட்டு தலையை கறக்கு தான் மிச்சம் வருதான்னு பார்க்குது. கழுத்தோடி தலைன்னு பரிசுத்தாவி வராது பாருங்க, நடக்காது. நீங்கள் பார்க்கண்டாம். மரியாதை ஆண்டவரை உமக்கு ஒப்பு கொடுப்பேன். 10 அதிகாரத்தில் நீங்கள் 40, 30, 39, 40, 41 அப்படியே படிச்சுட்டு போன எழுதும். பேதுரு வந்து கொர்நேலியன் வீட்டிலே ஒரே பிரசங்கம், முதல்ல பிரசங்கம், இயேசுவை தேவன் பரிசுத்தாவி வல்லமையினால் நிரப்பினார், அவர் நன்மை செய்கிறார், சுற்றி தெரிந்தார், அவருடைய நாமத்தில் தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும், அவர் தான் இனி நம்முடைய நியாயாதிபதி, நம்முடைய கிரியைகளுக்கு தவிர நியாயம் தீர்க்க அவர் வரப்போறாரு, அவர் தேவனால் நியமம் கிட்ட நியாயாதிபதியின் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தோன்னே அது 10:44 பிரசங்கத்தை கேட்ட யாவர் மேலும் இறங்கிச்சுல்ல. அப்ப இயேசுவை பற்றிய விசுவாசத்தின் அனுபவம் வந்தா அந்த பரிசுத்தாவி வரும். அப்ப பரிசுத்தாவி பரலோகத்திலிருந்து வருது. அது எந்த ஆவி? அதான் முத்திரை இருக்குன்னு ஆளோ சொல்லு, நம்பாதுங்க. அது உங்களுக்குள்ள வந்தா நீங்க பார்க்கணும் இல்லையா? அப்புறம் பேயா வந்து உங்களை போட்டு அடிச்சு கறக்க வேலைதாக முத்திரை இருக்கா இல்லையான்னு தெரியும். எனக்கு நேரம் இல்லை, முடியுது. நான் ரொம்ப நிறைய அனுபவங்களோட பேசுவேன். சில ஆளோ எல்லாம் எங்கள்கிட்ட முத்திரை இருக்கு, நாங்க பார்த்து விடுவோன்னு சொல்லுது. அப்புறம் பேயா வந்த பிறகு ராத்திரியோட பிரசங்க யாரு யார் வந்திருக்கு? டீக்கனார் வந்திருக்கிறேன். என்ன விஷயம்? அது பிள்ளைக்கு பே அப்படி பார்த்துக்க, நீங்க தான் முத்திரை இருக்குன்னு எல்லாம் கொஞ்சம் காலமா கதை விட்டு நடந்தியா? இப்ப முத்திரை எடுத்து அடிச்சு விடுங்க, பே வந்தாச்சுன்னா அவரு நினைச்சிருச்சாரு. அப்படியா? அப்ப நீங்க சொல்லுறது நான் கர்த்தர் ஆண்டவர் சொல்லுறது நீங்க கேட்க மாட்டியா? அப்ப நீங்க சொல்லுறது ஆண்டவர் கேட்க மாட்டார். இது இந்த லட்சணத்தில் இருந்துட்டாக்க முத்திரை இருக்கு, எந்திர முத்திரை எவன் தான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி எடுத்து வர ஜோமண்ண போனா அப்பயா போச்சு. அதெல்லாம் பிராக்டிஸ் பேசுதாக்கும் முத்திரை இருக்கான்னு பார்த்துட்டோம். அப்ப பரிசுத்தாவி வந்தால் தேவன் ஆவியார், அது கிறிஸ்துவன் ஆவி. அப்ப கிறிஸ்து நமக்குள்ள உருவாகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? ஏசுநாதர் பிறந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் உலகத்தை ஏமாத்தப்படாது பாருங்க. அது எல்லாருக்கும் தெரியும். 2000 வருஷத்துக்கு முன்ன பிறந்ததும் வாழ்ந்ததும் வளர்ந்ததும் அவர் போனதெல்லாம் தெரியும். பறந்தாரு நீங்க பாடி முட்டாளாக்கப்படாது. எவனையும் விவரம் உள்ளவன் நான் எல்லாம் அப்படிதான் பரட்டி போடுவேன். என்னால என்ன நினைச்சிருக்கிற நீ? எனக்கு இயேசுவை தெரியாதா? தெரியாதது போ, எனக்கு கொண்ட நீ சொல்லாண்டான்னு சொல்லி போடுவேன். அப்போ இயேசுநாதருடைய பரப்பம் பைபிள்ல சொல்லல, டேட்டை சொல்லல. ஏன் சொல்லல? டேட்டை சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த தேதியை இது தேவையில்லை. ஆதி திருச்சபையின் காலத்தில் அப்போஸ்தலர்கள் யாரும் இயேசுவின் பரப்பை கொண்டாடல. ஏன் தெரியுமா? அதான் சப்ஜெக்ட், கடைசியா முடிக்கணும். அது கேக்குறீங்களா? எல்லாரும் கேளுங்க. கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும்
அதான் விஷயம். ஏசுநாதரன் எங்க படத்துல அவளுக்கு சொல்லல. அவர் பிறந்தார் வானவர் மானிடர், இந்த பேச்செல்லாம் வேண்டாம், தூர போடு. உனக்குள்ள பிறந்தாரா, நீ சாவ போற, அதுலயே அறியணும். உனக்குள்ள பிறந்தாரா, உனக்குள்ள இருக்காரா, அதுலயே நம்ம கேள்வி. அது இல்லாம வெளியே பிறந்தனதுக்கு. சோ கிறிஸ்துவின் போதனைகளை கொடுத்து கிறிஸ்துவின் சிந்தையை உருவாக்கினார்கள். எப்படி? அதான் சொன்னார்ல, ஒரு அன்பா இருந்தால் என் வசனத்தை, அப்ப இயேசுவின் வசனத்தை கடைபிடிச்சா இயேசுவின் சிந்தை நமக்குள்ள வருமா? பிலிப்பியர் 2 கிறிஸ்து இயேசுடைய சிந்தை வருமா? அப்ப இயேசு உள்ள வராருன்னு அர்த்தம் தானா? அது ஒரு அர்த்தம். ரெண்டாவது, தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுக்கறதுனாலே அது இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த ஆவி. அதனாலதான் அதை ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்லன்னு சொல்லி இருக்கு. கலாத்தியர் 4:6 குமாரனுடைய ஆவியை தான் நமக்குள்ள அனுப்புனார்னு சொல்லி இருக்கு. அப்ப இயேசுவின் வசனம் இருந்தா கிறிஸ்து நமக்குள்ள வர்றார். இயேசுவின் ஆவி இருந்தால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வருதா? சும்மா கைய கால உதறான், அந்நிய பாஷை பேசுறான், அதெல்லாம் நல்லதான், இருந்துட்டு போட்டு. இயேசுவின் சிந்தை வந்ததா, இயேசுவின் குணம் வந்ததா? அது 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால், என்ன ஆவி? தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவியாகிய கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து சொல்ல இருக்குல்ல. இயேசு நமக்குள்ள உண்டாகணுமா, குழந்தையா உருவாகணுமா, அது வளரணுமா, அந்த சாயல்ல வளரணுமா? எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராவணும். உங்களுக்குள்ளே கிறிஸ்து வசனமாகவும் ஆவியாகவும் வரணும். அந்த கிறிஸ்துவின் சிந்தையும் சாயலும் உங்களுக்குள்ளே வரணும். அது வளர்ந்து பூரணமாகணும். அதுக்காக பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு அது சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அது சிலரை அப்போஸ்தலர், மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் அப்படின்னு 5 விதமான ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு தந்திரம் உள்ள காத்து, இந்த நிறைய காத்து அடிக்குது இல்ல, கோபுர காத்து அடிக்குது, கூடார காத்து அடிக்குது, வீடு அடிக்குது, தோட்டம் அடிக்குது. இதுக்கெல்லாம் போறதுக்கு வண்டிங்காரம் எடுத்துட்டு தென்னடி, மரத்தடி, பனையடி, புளியடி, என்னதெல்லாம் சுத்தி இப்படி சுத்திட்டு தெரியாம இருக்க இடத்துல இருந்து இதை திறந்து படிச்சோம். ஏசப்பா டாடி என்ன சொல்லியிருக்கார் அங்க, அப்படிதான் எழுதியிருக்கு. நான் வசனம் தான் சொல்றேன். அது எபேசியர் 4:11 இருந்தா சொல்லிட்டு இருக்கேன். பலவித மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதோ பலவிதமான காற்றுனால இப்படி இந்த புயல் எல்லாம் அடிச்சுதான் இந்த மாதிரி அடிச்சு பறத்திட்டு தெரியாம அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரும்படி சபையை வைத்தார். சிலுவை வச்சு அங்க இயேசுவின் ரத்தம் சொல்லிட்டோன்னா சபை ஆயிர முடியாது. நான் சொல்லிடுவேன், நீ சிலுவை வச்சோன்னா சபை ஒன்றும் கிடையாது. இயேசுநாதர் ஆராதிக்க இடையெல்லாம் சபை கிடையாது. இயேசு உனக்குள்ள உருவாக்கணும், இயேசுவின் சிந்தையை உனக்குள்ள வளர்த்தணும். கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை உருவாக்காத எந்த அனுபவமும் அது கிறிஸ்துவின் சபை கிடையாது. அது மத்த 7:21 பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான், என்னை கர்த்தாவேன்னு சொல்லி அவன் கிறிஸ்துமஸுக்கு ஆராய்ச்சாலும் சரிதான், ஈஸ்டருக்கு ஆராய்ச்சாலும் சரிதான், முழுவத்திற்கு கோலத்தி ஆராய்ச்சாலும் சரிதான், சாம்பிராணி பூச்சி ஆராதனாச்சாலும் சரிதான். அப்புறம் பேவரட்டனை நோய் வரட்டனு சொன்னா கள்ளா பயவில்லைன்னு கூப்பிடுவேன். அங்கே இருக்கு, மற்ற 7:21 இருக்கு. நான் சமையல் தான் வேகமாக சொல்லிட்டு போறேன். அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். தெரியாது நீங்க பிராணி குளத்தினாலும் சரி, முளத்திரி குளத்தினாலும் சரி, ராத்திரி குளத்தினாலும் சரி, பவலை குளத்தினாலும் தெரியாது. ராசே பிதாவின் சித்தம் செய்தியா, நான் சொன்ன செய்தியா, நான் காட்டுற மாதிரியில் நடந்தியா, எனக்குள்ள இருந்த ஆவி உனக்குள்ள இருந்ததா, நான் சொன்னதுக்கு என் பின்னால் நடந்தியலா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? நீங்க கேட்டுக்கணும். புறவு கடைசியா சொல்லணும். உலகத்தில் நீங்க அப்படி எப்படி ஆடி வாடி முடிஞ்சுட்டு சிலுவை ஆராதிக்கிற கள்ளமாரி கல்லிகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போறான்னு அந்த கள்ளப்பாய போய் சொல்லுவான். பரலோக ராஜ்யம் கள்ளமாரி கல்லிகளுக்கு ராஜ்யமா? நீங்க என்னதான் சொல்லுதிய? பரலோக ராஜ்யம் கள்ளமாரி கல்லிகள் ராஜ்யமா? ஐயா அது மத்தேயு 13:46 அது சொல்லுது, நீதிமான்களோ தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை, பிதாவின் ராஜ்யம் சூரியனுக்கு நீதிமான்களுக்கு உரியது இல்லையா? அதான கொலோசையர் 1:11-12 சொல்லி, பரிசுத்தவான்களே சுதந்திரத்தில் பங்கடையும்படி நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை பத்தியலா. அப்போ பரலோகராஜ்யம் நீதிமான்களுக்குரியதாகும், பரிசுத்தவான்களுக்குரியதாகும். இப்பமே மனம் திரும்புதல், குணப்படுதல், பரிசுத்தாவினால் நடத்தப்படுதல்ங்கிற அனுபவத்தில் ஆண்டவருக்கு முன்ன நடக்காட்டா புறம் மலர் வளையம் வச்சுட்டு பாட்டம் பாடிட்டு போயிடுவானுவேன். மலர் வளையம் தானே கடைசியில், மலர் வளையம் தானே. ஆமா, வேற என்னது, எல்லாருக்கும் ஒரு மலர் வளையம் தான். ஆண்டவர் சொல்லுவார், மரண பரியந்த உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவகிரீடம் வேணும்னா இயேசுநாதருக்கு பின்னால போனோம், மலர் வளையம் வேணும்னா அந்த ஆளர் சிலுவை தொங்கப்பட்டிருக்க ஆளோருக்கு பின்னால போனோம்.
அவங்களுக்கு எது வசதின்னு பார்த்தீங்கன்னா, நாட்கள் பொல்லாத விழால் காலத்தை சரி, தேவன் தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவர் இருக்கிற இடத்துல முடிச்சிட்டேன். அவர் இருக்கிற இடத்துல அவர் அந்த 2 வசனம் சொல்லணும். அது 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமா அவர் தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருக்கணும். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமை அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்காக மாற்றுவார். ஒரு புதிய சரீரம் கொடுப்பாரு, புதிய வாசஸ்தலம். அந்த வசனத்தை சொல்லிடுவோம். வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, தேவனும் தேவ பிள்ளைகளுமா இருக்கிறார்கள். 21 அந்த அதிகாரம் முழுசும் போனோம். இனி அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணம் கிடையாது, இனி துக்கம் கிடையாது, இனி வருத்தம் கிடையாது, இனி எல்லாரும் எழ வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாவற்றையும் நான் புதுசாக்குறேன்னு சொல்ல இங்க துக்க நாட்கள் முடிஞ்சு போனா நம்ம அதான் அவன் ஏமாத்தேன். தேவன் அப்படி ஒரு திட்டத்தை வைக்கல. 1 போனா 3 வரும், 3 போனா 5 வேணும். கண்ணீர் எல்லாம் தொடச்சனோம்னா பரலோகத்துக்கு தான் போனோம். 22:3 வெளிப்படுத்தின விசேஷம். இயேசு சொன்னார், ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் எங்க இருக்கும்? இனி ஒரு சாபம். அதுக்காக ஆண்டவர் வர போறாரு. என்ன செய்ய போறாரு? ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு கூட்டிட்டு போற வர்றார். அதுக்கு முன்னே 2000 வருஷத்துக்கு முன்னே இயேசு பிறந்தாருன்னு பாட்டு பாடி உன்னையும் உலகத்தையும் ஏமாத்தாதே, இயேசுநாதர் வந்துகிட்டு இருக்காரு. அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படு. சரிதானே? அப்ப மனம் திரும்ப, குணப்படு, ஞானஸ்நானம் எடு, பரிசுத்தாபிஷேகம் பெற்றுக்கொள்ளு, தேவ சித்தம் செய், ஆண்டவருக்கு பின்னால போ, மறுரூமாகு. ஒரு இமைப்படுதலே மறுரூமா இயேசு இடத்துல போறதுக்கு ஆயத்தப்படும். இந்த வார்த்தை என்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.